வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. श्री महागणाधिपति श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादगां चरणारविन्दाभ्यां नमः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் அந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் த்ரயோவிம்சத் யுக்தர சததம சர்க்கா. சர்க்கமானது 123. யந்திர வரதானம், அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய தேவேந்திரன் ஸ்ரீ ராமபிரானுக்கு வரம் கொடுத்தாராம் என்கின்ற தலைப்பிலே சுலகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திர பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆட்சியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கோஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாரம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ச தஸ்யை ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திரமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மணபரதசத்ருகணா நமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் த்ரயோவிம்சத்யுக்தர சததம சர்க்கா. சர்க்கமானது 123. யந்திர வரதானம், தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய தேவேந்திரன் அவர் ஸ்ரீ ராமபிரானுக்கு வரம் கொடுத்தாராம். பிரதிஜாதே து காகுஸ்தே மகேந்திர பாகசாசனः அபர்வேத் பரமப்ரீதோ ராகவம் ராஞ்சலிம் ஸ்திதம் அமோகம் தர்சனம் ராம தவாஸ்மாகம் பரந்தபா பிரீதியுக்தாஸ்ம தேனா துவம் ப்ரூஹி என்ன நசேச்சசி. இந்த மாதிரி காகுத்த வம்சத்துக்கு மகா சக்கரவர்த்தி, அதாவது 7 லோகத்திற்கும் சக்கரவர்த்தியாகவும் மன்னராகவும் இருந்த தசரத மகா சக்கரவர்த்தி ஸ்ரீ ராமபிரானுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஸ்ரீ சீதா பிராட்டியாருக்கும் ஆசீர்வாதம் செய்துவிட்டு அவர் விமானத்தில் இந்திரலோகம் சென்றதுமே, அதாவது தேவ அசுரர்கள் இருவருக்கும் யுத்தம் நடக்கும்போது பாகன் அப்படின்ற ஒரு அரக்கன் அசுரன், அந்த அசுரனை இந்திரன் வதம் பண்ணி அப்போ எந்த மகிழ்ச்சியோடு இருந்தாரோ மகேந்திரன், இப்போ ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் ராவணனை வதம் செய்கிறவுடன் தன்னுடைய மனசானதை மிகவும் சந்தோஷமாக அந்த யுத்த காலத்தில் 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு நிற்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை பார்த்து சொன்னாராம், இந்திரன், ராமனே, எதிரிகளையெல்லாம் அழிக்கக்கூடியவனே,
நீ தேவர்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய தரிசனம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்காம அது இப்போ நீங்கள் செஞ்சே பார்த்தீங்களா, இந்த ஒரு அரிய செயலானது பூரணமாகாது. அதாவது உங்களுக்கு பலனை கொடுக்காம வெறுமன தரிசனத்தை மட்டும் தேவர்களை நாங்கள் கொடுத்துட்டு இருந்து விடக்கூடாது. அது தர்மசாஸ்திரமே கிடையாது. இந்த ராவணனை நீங்கள் வதம் பண்ணதுனால நாங்கள் ரொம்பவும் மன சந்தோஷத்தோடு இருக்கோம். இப்போ உங்களுடைய மனசில் என்னெல்லாம் தோன்றதோ அனைத்தையும் என்னிடம் கூறுவாயாக, என்கிட்ட சொல்லுங்கோ அப்படின்னாராம் இந்திரனாகப்பட்டவர் ஸ்ரீ ராமபிரான்ட்ட. ஏவமுக்தஸ்து காவுஸ்தா பிரத்யுவாசி கிருதாஞ்சலி லக்ஷ்மீன சகபிராத்ரா சீதையா சகபாரியையா. இந்த மாதிரி தேவேந்திரனுக்கு தலைவனாகப்பட்டவர் இந்திரனானவன் சொல்லப்பட்ட உடனேயே ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய தம்பியாகப்பட்ட லக்ஷ்மணனோடும் தன்னுடைய பாரியாளாகப்பட்ட தர்மபத்தினி மகா பதிவிரதை ஸ்ரீ சீதா பிராட்டியாரோடும் இருந்த ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு தேவேந்திரனுக்கு பதிலே சொன்னாராம். யதி பிரீதி சமுத்பன்னா மயி சர்வ சுரேஸ்வரா வக்ஷ்யாமி குருதே சத்யம் வசனம் வததாம் வரஹா. மம ஹேதோ பராக்கிரந்தா ஏகதா யமசாதனம் தே சர்வே ஜீவிதம் பிராப்ய சமுத்திஷ்டந்து வானராக. இப்போ ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய இந்திரனை பார்த்து, எல்லா தேவர்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவரே, நீங்கள் ஒரு சொல்ல சொல்லிட்டேன்னாக்க அதிலேருந்து திரும்பி பின்வாங்காமல் இருக்கக்கூடியவரே, என்னிடம் நீங்கள் இப்போ நான் ராவணனை வதம் பண்ணதுனால ரொம்பவும் மனசானது திருப்தி அடைஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கள். அது உண்மையானால் நான் சொல்ல போகக்கூடிய என்னுடைய வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வார்த்தையை சத்தியமாக இந்த க்ஷணமே நீங்கள் காட்ட வேண்டும். என்னுடைய நிமித்தமாக இந்த போர்க்களத்தில் அவர்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி எதிரிகளால் கொல்லப்பட்டு யமலோகத்தை அடைந்துவிட்ட வானரர்கள் எல்லாரும் உடனடியாக உயிர் பெற்று எழுந்து இந்த இடத்துக்கு உடனடியாக என்கிட்ட வர வேண்டும். இந்த வரம் தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான் இந்திரன் கேட்டங்க. மத்கிருத்தே விப்ரயுக்தாயே புத்திரை தாரைஷ்ய வானராக மத்பிரியேஷ்வ பியுக்தாஸ்ய நாமிருத்யம் கணயந்தி சா. இப்போ ராமபிரான் சொல்ற, எந்த வானரங்கள் என்னுடைய பொருட்டு தன்னுடைய புதல்வர்களையும் மனைவிகளையும் விட்டு பிரிந்து இந்த இடத்திற்கு வந்தார்களோ அவர்கள் என்னிடம் அசையாத அன்பு கொண்டவர்கள். அப்படி அவர்கள் அன்பு கொண்டு தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, தான் செத்து போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய சாவை பொருட்படுத்தாமல் இந்த யுத்தகலத்தில் எல்லாரும் போரிட்டா அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான் இந்திரன் கேட்டக. त्वत् प्रसादात् संयुष्टे वरमेदमहं वृणे नीरुजो निर्व्रणांसैव संपन्न बलपौरुषान् कोलाङ्गूलां तदै वर्क्षान् द्रष्टुमिच्छामि मानसा. இப்போ ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறார் இந்திரனை பார்த்து, தேவேந்திரரே,
நீங்கள் எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடியவர். இந்த போரில் அடிபட்டு உயிரை துறந்த வானரர்களும் கரடிகளும் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வலி வேதனையையும் அவர்கள் உடலிலே ஒரு சிறு காயம் கூட இல்லாமல் அற்றவர்களாக முன்பை காட்டிலும் தற்போது வலிமையையும் ஆண்மையையும் நிறைந்தவர்களாக உங்களோட பேர் அருள்னால அவ எல்லாரும் இப்போ உடனடியாக எழுந்திருக்க வேண்டும். எழுந்து என்கிட்ட எல்லாரும் வர வேண்டும். இந்த இடத்துல இந்த வரத்தையே நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான் தேவேந்திரன் கிட்டக. அகாலே சாபி புஷ்பாணி மூலானிச பலானிசா நத்யஸ்ய விமலா தத்ர திஷ்டே யுக்யத்ர வானராக. இந்த வரம் மட்டும் போராது, இன்னொரு வரமா கேட்குறேன். ஸ்ரீராமபிரான் கேட்கிறார் தேவேந்திரன்ட்ட. உரிய காலங்கள், எல்லா விதமான காலங்களிலும், பருவமே இல்லாத காலங்களில் கூட வானரங்கள் இருக்கும் இடத்துல பிரமாதமான மலர்களும் கிழங்குகளும் பழங்களும் ஏராளமாக அவளுக்கு கிடைக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய ஆறுகளில் தூய ஜலமானது, தண்ணீரானது எப்பயும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த வரத்தையும் எனக்கு நீங்கள் தரணும் அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான் தேவேந்திரன்ட்ட. ஸ்ருத்வாது வசனம் தஸ்யா ராகவஸ்ய மகாத்மனः மகேந்திர பிரத்யுவாசேதம் வசனம் பிரீதி லக்ஷணம். தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய தேவேந்திரன், மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவி சாய்த்து ரொம்பவும் மனசு சந்தோஷப்பட்டவராக இந்திரனாகப்பட்டவர் பதில் சொன்னாராம் ஸ்ரீ ராமபிரானுக்கு. மகானியம் வரஸ்தாத துவயோக்தோ ரகுநந்தனா தீர்மயா நோக்த பூர்வம் ஹி தஸ்மாதே தத் பவிஷ்யதி. இப்போ சொல்கிறார் தேவேந்திரன் ஸ்ரீ ராமபிரானை பார்த்து, குழந்தாய், ரகுகுலத்துக்கே மாணிக்கமாக இருக்கக்கூடியவனே, நீ கேட்ட இந்த வரம் மிகவும் உன்னதமானது தான், நான் ஏற்றுக்கிறேன். நான் இதுவரைக்கும் என்னுடைய சொற்களை எங்கேயுமே நான் மாற்றி பேசியதே கிடையாது. என்னுடைய பேச்சானது கொடுத்தது தான். அதனால் நீ விரும்பக்கூடிய இன்னும் வேறு என்ன வரம் வேணும் அதை கேள், நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி, உனக்கு என்ன வரம் வேணும் அதை கேளு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ராமபிரான் சொல்கிறார், ஆனால் ராமா, இந்திரன் சொல்கிறார், ராமா நீ இதுக்கு முன்னால் கேட்ட பார்த்தியா, அந்த சொல்லியபடியே அனைத்தும் ஆகட்டும், வரம் கொடுத்தேன், மாணவர்கள் எல்லாத்துக்கும் வரம் கொடுக்குறேன், ஆனால் உனக்குன்னு எதுவும் வேண்டாமா? அப்போ சொல்கிறார், எனக்கு எதுவும் வேண்டாம், எல்லாம் எனக்கு இருக்கு. இந்த லோகத்தில் இருக்கிறவாள்லாம் நன்னா இருக்கணுன்றார் ஸ்ரீராமபிரான். சமுத்தாஸ்யந்தி ஹரையோ ஏஹத யுதைராட்சசைः ருக்ஷஸ்ய சகோ புச்சா நிகிருதானன் அபாஹவः நீரிஜோ நிர்வணாசைவ சம்பன்ன
பலபௌருஷாக சமுத்தாஸ்யந்தி ஹரய சுத்தா நித்ராட்சயே யதா. இப்போ இந்திரன் சொல்கிறார் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க, இந்த மாபெரும் யுத்தத்தில் அரக்கர்களால் கொல்லப்பட்ட வானரர்கள், கரடிகள் மற்றும் வாலே இல்லாத வானரங்கள் அவரவர்களுடைய முகமானதும் தோல் வெட்டப்பட்டவர்கள் ஆகிய அனைவரும் உயிர் பெற்று எழப்போகிறார்கள் ராமா. அனைவருக்கும் எந்த விதமான வலியோ அவர்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் புண்ணோ இல்லாதவர்களாகவும், இதுக்கு முன்னால் அவளுக்கெல்லாம் எவ்வளவு தூரம் வலிமை இருந்ததோ அதை விட பல மடங்கு உயர்ந்ததாக இருக்கக்கூடிய வலிமையும் ஆண்மையும் உடையவர்களாகவும் அவன் என்ன பண்ண போறா தெரியுமா? ஒரு மனுஷன் தூங்கி எழுந்தான்னா எப்படி எழுந்துப்பான், அதுபோல உறங்கி விழித்த கொள்பொருளை போலவும் வானரங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்து வரத்தான் போறாராமா அப்படின்னாராம் இந்திரனாகப்பட்டவர். சுக்ருத் பிர்பாந்த வைசைவா ஞாதிவி ஸ்வஜனைரபி சர்வயேவ சமேஷ்யந்தி சம்யுக்தா பரையா முதா. இந்த மாதிரி அந்த வானரங்கள்லாம் எழுந்துவிட்டு அவர்களுடைய ரொம்பவும் மகிழ்ச்சியோட நண்பர்கள், அவர்களுடைய வெகு தூரத்து இருக்கக்கூடிய உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் மற்றும் தன் இனத்தை சார்ந்தவர்கள் அனைவரையும் அவர்கள் அனைவருமே சந்திக்கத்தான் போறாராமா அப்படின்னாராம் இந்திரனாகப்பட்டவர். அகாலே புஷ்பச பலா பலவந்தஸ்ய பாதபாக பவிஷ்யந்தி மகேஸ்வாச நித்யஸ்ய சலீலாயுதாக. இப்போ இந்திரனாகப்பட்டவர் சொல்றார் ஸ்ரீ ராமபிரானை பார்த்து, ராமா, வில்லாளிகளிலேயே சிறந்தவனே நீ தான் சிறந்தவன். இந்த வானரங்கள்லாம் இருக்கும் இடங்கள்ல பருவமில்லாத காலங்களிலும் ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட இல்லாம பிரமாதமாக ஆண்டு முழுவதும் மரங்கள்ல மலர்களும் அவர்களுக்கு வேண்டிய கிழங்குகளும் பழங்களும் ஆறுகளில் ஜலமானது எப்பவும் இருந்து கொண்டே இருக்கும். அவ சந்தோஷமா இருக்கலாம் வானரங்கள்லாம் அப்படின்னு வரம் கொடுத்தாராம் இந்திரனாகப்பட்டவர் ஸ்ரீராமபிரான்ட்ட. ஸ்வரணை பிரதமம் காத்ரை சம்வருத்தை நிர்வரணை புனः ததா சமுத்திதா சர்வே சுப்த்வே சுப்த்வேவ ஹரிபுங்கவாः பபூவுர்வானரா சர்வே கிமேத திதி விஸ்மிதாः தே சர்வே வானராஸ்தஸ்மை ராகவாபிய வாதையன்னு. அப்போ அந்த போர்க்களத்தில் யுத்த காலத்தில் என்ன நடந்தது தெரியுமா? முதல்ல உடல்ல காயம் ஏற்பட்டு துடித்து கொண்டிருந்த வானரோத்தமர்கள் அனைவரும் கொஞ்சம் கூட உடம்புல புண்ணே இல்லாமல் அனைத்தும் நீங்கியவர்களாக உறக்கத்திலிருந்து, அதாவது தூக்கத்திலிருந்து வீழ்த்து கொண்டவர்களே போல உயிர் பெற்று, அட இது என்ன ஆச்சரியமா இருக்க, நமக்கு என்னதான் ஆயிடுத்து அப்படின்னு வியப்போடு இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் எல்லாரும் ஸ்ரீ ராமபிரான் கிட்ட சாஷ்டாங்கமாக சரணாகதி அடைஞ்சாலாம். வானரங்கள்லாம் நமஸ்காரம் பண்ணிண்டாலாம். காகுஸ்தம் பரிபூர்ணார்த்தம் திரஷ்டுவா சர்வே சுரோத்தமாக
ஊசுஸ்தே பிரதமம் ஸ்துத்வா ஸ்தவார்கம் சக லக்ஷ்மணம். உடனேயே அந்த யுத்த காலத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா, ஆகாயத்தில் கூடியிருந்தாலும் மற்ற தேவர்கள் எல்லாம், தேவோத்தமர்கள் எல்லாரும் ஸ்ரீராமனுடைய அவதார நோக்கமானது நிறைவேறிவிட்டது அப்படின்றத பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷத்தோட இந்த ஸ்ரீராமபிரானாகப்பட்டவர் செய்த மிகவும் போற்றுதலுக்கு இருக்கக்கூடிய லக்ஷ்மணனோடு விளங்கக்கூடிய ஸ்ரீராமபிரான முதல்ல அவருக்கு வாழ்த்து தெரிவித்துவிட்டு அவர்கள் சொன்னாலாம். என்ன சொன்னா அப்படின்னா, ஆசீர்வாதம் பண்றா ராமபிரான் லக்ஷ்மணன் சீதா பிராட்டியாருக்கு. கச்சாயோ யாமிதோ வீரா விசர்ஜயச வானரான் மைத்திரீம் சாந்தயஸ்வைனாம் அனுரத்தாம் தபஸ்வினீம். இப்போ ஆலயத்தில் இருந்து கொண்டே தேவர்கள் எல்லாம் சொல்றா, தேவோத்தமர்கள்லாம் ஸ்ரீ ராமபிரானை பார்த்து, வீரரே, இந்த இடத்திலிருந்து உடனடியாக நீங்கள் அயோத்திக்கு செல்லுங்கள். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய போர் வீரர்களாக இருக்கக்கூடிய வானரங்கள், கரடிகள் எல்லாருக்கும் விடை கொடுத்து அவர்களை அவரவர்கள் இடத்திற்கு அனுப்பிவிடுங்கள். தவ கட்டுப்பாடுகள் நிறைந்தவரும் உங்களிடம் உறுதியான பற்று கொண்டவருமான சீதா பிராட்டியாருக்கு, உங்களுடைய பாரியாளாகப்பட்ட தர்மபத்தினியாகப்பட்ட மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியாருக்கு உடனடியாக நீங்கள் அவளுக்கு ஆறுதல் சொல்லுங்க அப்படின்னு தேவர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணலாம். சத்ருக்னம் ச மகாத்மானம் மாத்ரு சர்வா பரந்தபா பிராத்தரம் பசிய பரதம் त्वच्चोगात् व्रतधारिणम् अभिशेषय सात्मानं पौरान् गत्वा प्रकर्षया. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட ஆசீர்வாதம் பண்ணுறான். தேவர்கள்லாம் என்ன சொல்கிறேன்னா, ஸ்ரீ ராமபிரானே, நீங்கள் எதிரிகளை எல்லாரையும் வாட்டி எடுக்கக்கூடியவர், வதைக்கக்கூடியவர் வேற. உங்களுடைய இளைய சகோதரனாக இருக்கக்கூடிய மகாத்மாவான சத்ருகனையும் உங்களுடைய கௌசலை, கைகேயி, சுமித்ரை ஆகிய அனைத்து அன்னைகளையும் உங்கள் வருகையை எதிர்நோக்கி கொண்டு மகா விரத நியமங்களோடு இருக்கக்கூடிய உங்களது இளைய சகோதரனாகப்பட்ட பரதன், அவனையும் உடனடியாக போய் சந்திங்க. அவளை போய் பாருங்க, உடனடியாக போய் பாருங்க. நீங்க அதே போல அயோத்திக்கு சென்று உங்களுடைய அயோத்தி மாநகரத்திலே இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாரையும் ஆனந்தப்படுத்துங்கோ. தங்களுக்கு பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அந்த ராஜ்யத்தை நீங்க ஆளுங்கோ அப்படின்னு தேவர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணாலாம் ஸ்ரீ ராமபிரானுக்கு. யாவமுத்வா தமா மந்திரய ராமம் சௌமித்ரிணா சக விமானை சூரிய சங்காசை கிருஷ்டாஜக்மு சுராதிவம். தேவர்கள்லாம் இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரானுக்கு ஆசீர்வாதம் செய்துவிட்டு ராமலக்ஷ்மணர் ஆகிய இருவர்களிடமும் விடைபெற்று கொண்டு அவர்கள்லாம் எந்த சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய விமானத்தில் வந்தாலோ அந்த விமானத்திலேயே அப்படியே தேவலோகம் போய் சேர்ந்தாலாம். அபிவாத்திய ச காகுஸ்தா ஸ்வாம் ஸ்தாம் ஸ்திரித
சோத்தமான லக்ஷ்மணேன சக பிராத்ரா வாசமாக்கிய பயத்ததா. உடனே ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் என்ன பண்ணாலாம், தேவோத்தமர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு அவளுக்கு விடை கொடுத்து அனுப்பியதுக்கு பிறகு, சரி எல்லாம் முடிஞ்சுடுத்து, ரொம்பவும் எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்கு, அதனால் எல்லாரும் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னுட்டு உத்தரவு போட்டாராம், கட்டளை இட்டாராம். ததஸ்து சா லக்ஷ்மண ராமபாலிதா மகாசமூர் ஹிருஷ்டஜனா யசஸ்வினி ஸ்ரீயாஜ்வலந்தி விரராஜ சர்வதோ நிஷா பிரணீதேவ ஹிசீத ரஷ்மினா. அப்போ அந்த சமயத்தில் ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணர்களால் பிரமாதமாக பாதுகாக்கப்பட்டதும், நமக்கு வெற்றியானது கிடைத்துவிட்டது ஸ்ரீ ராமபிரானினால் என்ற அந்த பெருமிதத்தினால மகிழ்ச்சியோடு இருந்த அந்த வீரர்களை கொண்ட வானர சேனை, கரடி சேனை, கோலாங்குலம் எல்லா விதமான சேனைகளும் எப்படி இருந்தாலும் தெரியுமா பார்க்கறதுக்கு. அந்த போர்க்களமே எப்படி இருந்தான் தெரியுமா, பௌர்ணமி அன்றைய தினத்திலே சந்திர பகவானாகப்பட்டவர் எப்படி முழு நிலவினால் இனிய ஒளியோடு பிரகாசமாக விளங்கி அந்த இரவானது எப்படி இருக்குமோ அதுபோல அந்த யுத்தகலமே அற்புதமான ஒரு காட்சியை எல்லாருக்கும் தந்ததாம். இத்தியாசே ஸ்ரீமத்ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே யுத்தகாண்டே த்ரயோவிம்சத்யுத்தர சததம சர்கः ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண யுத்தகாண்டத்தில் 123வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபமஸ்து ததாஸ்து. எல்லோரும் க்ஷேமமாக இருக்கும்.